ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பனானா கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா வேணும், 2 முட்டை, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1 கப் சர்க்கரை வேணும், 1/2 கப் எண்ணெய் வேணும், ரிஃபைண்ட் ஆயில், 125 கிராம் மைதா சேர்த்தாச்சு 1 கப்பு. இதில் 1/2 கப் சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சர்க்கரை இந்த பேக்கரியிலலாம் பனானா கேக் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு கலராக இருக்கும்ல, அதுக்காக இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதோட ஒரு 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில், ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேன், லைட்டாக சூட் பண்ணிவிட்டு 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு அப்படியே கிண்டி விட்டால் இந்த சர்க்கரை கரைஞ்சி அப்படியே கேரமலைஸ் ஆகும். ரொம்ப ப்ரௌன் ஆக்காதீங்க, லைட் ப்ரௌன் மட்டும் ஆனால் போதும், ஏன்னா கேரமல் கசந்துடும். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கருகி போகாத கேரமல் கிடைக்கும். இந்த சுகரில் பாருங்கள் அப்படியே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. இது கிறிஸ்டலைசேஷன். அப்படியே சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா தான் அப்படியே லைட்டாக கலர் மாறும், கேரமல் ஆகும். இந்த ஸ்டேஜ் பாருங்கள் அப்படியே லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் மாறினோன்னு அதோட சேர்த்துக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு இது டிசால்வ் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவோடு சேர்த்து. கேரமல் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லோஃப் பேனுக்கு மாற்றிக்கலாம். இந்த லோஃப் பேனுக்கு மாற்றிக்கலாம். பேனில் ஊற்றின பிறகு ஒரு 2 தட்டு தட்டிடுங்க, அப்போ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ அவனில் வச்சிடலாம்.